அதாவது இந்த தமிழ் லீக் வந்துட்டு தமிழ் ஹாக்கி லீக், அதாவது 3 வருஷம் வேறு மாதிரி நடத்தணும். பட் இந்த வாட்டி வந்து இட் இஸ் கொஞ்சம் நிறையவே நிறைய பிளேயர் இன்வால்வ் பண்ணி நடத்துகிறோம். 12 டீம்ஸ் ஆல்மோஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பூல் ஏ அண்ட் பூல் பி. இதில் என்ன ஒரு பெரிய என்ன, இந்த வாட்டி வந்து நிறைய பிளேயர் வந்து கிளப் டீம் ஆகட்டும், டிபார்ட்மெண்ட் டீம் ஆகட்டும், நல்லா தே ப்ரிப்பேர்ட் நோ, நிறைய டைம் இருந்தது எல்லாருக்குமே. ஸோ அதால் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டஃப் காம்படிஷன். அண்ட் ப்ளஸ் வந்து 20 பிளேயர்ஸ் கேன் ரெஜிஸ்டர், 18 டு பிளே. இது நார்மலாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் ஆடுவாங்க. பட் இந்த வாட்டி நாங்கள் வந்து பிகாஸ் வி வாண்ட் ஆல் த எல்லா டீமுமே வந்து நல்ல பெனிஃபிட் ஆகட்டும், எல்லா டீமுமே நல்ல பிளேயரை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ரூல் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 18 வில் பி பிளேயிங் ஆன் தட் டே, 20 ஆட முடியாது. ஸோ அந்த ரூல் ஒன்று மட்டும் இருக்குது. மற்றபடி டோர்னமெண்ட் டைரக்டர் முனீர் எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அம்பையர்ஸு, வீடியோ அனலிசிங், வீடியோ ரெஃபரல் வரும். ஸோ இது வந்துட்டு எல்லா பிளேயருக்கும் சந்தோஷமாக இருக்கும், அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஐ ஸ்போர்ட்ஸ் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி என்டையர் வியூ ஆஃப் தி டோர்னமெண்ட். 35 days அவங்க கவர் பண்ண போகிறாங்க. ரொம்ப டஃப் ஜாப் தான் ஆயிடும், பட் இது பிளேயர்ஸ் பெனிஃபிட் தான், இட்ஸ் நாட் தி ஆர்கனைசிங் பீப்புள். பிளேயர்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக மேட்ச் தான் வெளியே வரணும். தெர் வில் பி லாட் ஆஃப் ஃபைட், இந்த கோல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த வந்து இது தனியாக செலவு பண்ணி ப்ரொஃபஷ்னலாக வரணும். ஸோ தட் நம்ம டோர்னமெண்ட்டில் ப்ரொஃபஷனல், ஏன்னா பிகாஸ் we are all want to make hockey as a very professional hockey, not no more amateurs now. So I think the professional player வந்து அதுக்கு என்ன பெனிஃபிட் தரணும். We are using the best of the ball, ஆஸ்திரேலியன் குக்குபரா பால் தான் யூஸ் பண்ணுறோம். கிரவுண்ட் வந்து தேங்க்ஸ் டு அவர் அந்த SDAT வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஏஷியா என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா கெப்பாசிட்டி வைஸ் ஐ மீன் இட்ஸ் நாட் வெரி அட்ராக்டிவ், பட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் நம்பர் 1 தான். மேபி ரோர்கேல அண்ட் புவனேஸ்வர் இருக்கலாம், பட் என்னை பொறுத்த மட்டும் ஃபார் ஜேர்னலிஸ்ட், ஃபார் டிவி பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஜஸ்ட் ஹேட் டு ப்ளக் இட் அண்ட் ப்ளே ஃபினிஷ்ட். இது வந்து மற்ற ஸ்டேஜ் இருக்காது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இது டீம் ஒர்க். ஆக்சுவலி எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான், பட் அவங்க டைம் எடுத்து வராங்க. முனீர், திருமால், உதயகுமார், அவர் செக்ரட்டரி இருக்கார், சென்னை ஆஃபீஸ் செக்ரட்டரி, அவங்க தான் அம்பையர்லாம் போஸ்ட் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் எல்லாருமே ஹாக்கி பிளேயர் தான். இங்கே இருக்க எல்லாருமே ஹாக்கி விளையாடிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. டாக்டர் ஹாக்கி பிளேயர் தான், முனீர் இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர், எல்லாருமே ஹாக்கி பிளேயர். ஐ திங்க் more so it is players tournament. Again repeat again, it's a player tournament. It is not okay ஸ்பான்சர் வருது எல்லாம் கிடைக்குது, பட் நாங்கள் பிளேயர் தான் 80% முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கோம். ரேலே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய அவருடைய சேர்மன் இது கிரேட் மேன். அவர் இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்போர்ட்ஸ் கேள்வி பண்ணியிருக்காரு. அதை நம்ம டாக்டர் மூலயமா அப்ரோச் பண்ண அவர் தேர் இஸ் நோ செகண்ட் தாட். ஸோ இட் வாஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் டு கம். அவரை ஓப்பன் பண்ணது வந்து மற்றெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. ஹாக்கின்னு ஒன்று காட் ஹாக்கிலாம் பேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கும் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து வி வாண்ட்ஸ் பி மோர் ஆக்டிவ் இன் ஹாக்கி. அண்ட் எல்லா பிளேயருக்கும், கோச்சஸ், எஸ்பெஷலி ப்ரெஸ், அகெயின் ஒன் மோர் டைம் a big thank, and please let Tamil League hockey should grow further. I mean, I want everyone to, last year was a very good coverage. ஒரிசாலேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஆந்திராலேருந்து ஃபோன் பண்ணாங்க, பஞ்சாப்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஹரியானாலேருந்து ஃபோன் பண்ணாங்க. I think I want this to happen this year to all the states should go and see. இது கண்டிப்பாக வந்து மேலே இன்னும் பெருசாகும். That's what we are all, it is definitely a no profit tournament. Very simple. Nobody has made money. Nobody is making money in this. We are only making players to come and play. A women's team also in the what வந்து committee member, because we also thought women நிறைய tournament இல்லை. We have players. We have about 200 players இருக்காங்க. நிறைய காலேஜ் ஆடுறாங்க, நிறைய அகாடமி ஆடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணோம். அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காலேஜஸ் கமெண்ட். ஸோ அந்த டீம் டிசிஷன் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். அந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபிக்ஸஸ் போட்டுருவோம். ஸோ தே வில் பி ஆல்சோ என்ஜாயிங் தி ஹாக்கி அலாங் வித் த மென் டோர்னமெண்ட். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் மேபி இன்னும் பெருசாக பண்ணலாம். பட் டு ஸ்டார்ட் வித் விமென் ஆல்சோ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே. ப்ளீஸ். ஸோ
ஷார்ட்டாக இந்த தமிழ் ஹாக்கி லீக் வந்து ஹாக்கி திருவள்ளூர்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் ஆவடி அண்ட் பட்டாபுரம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த தமிழ் ஹாக்கி லீக் இதுக்கு முன்னாடி திருவள்ளூர் பிரீமியர் லீக் 3 எடிஷன் நடத்தி முடிச்சிருக்கோம். ரைட் நவ் இந்த தமிழ் ஹாக்கி லீக் வந்து 12 டீமோட ஆகஸ்ட் 9th இனாகரேஷன் ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனல்ஸ் வந்து செப்டம்பர் 12th. மொத்தம் 12 டீம், 2 பூல் வச்சு. பூல் ஏல இந்தியன் பேங்க், இன்கம் டேக்ஸ், சதர்ன் ரயில்வே, எஸ்எம் நகர் ஹாக்கி, ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ். பூல் பியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஏஜிஓஆர்சி, தியான் வீரன்ஸ், பட்டாபிராம் ஸ்ட்ரைக்கர்ஸ், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. ஸோ டியூரேஷன் வந்து 35 days, ஆகஸ்ட் 9 to செப்டம்பர் 12. எல்லாமே மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் எக்மோரில் நடக்குது. ஃபைனல்ஸ் அண்ட் எலிமினேட்டர்ஸ் வந்து ஃப்ளட் லைட்ஸ் நடத்துகிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் we also have a mini women's league. 4 teams are participating. இன்னும் கொஞ்ச நாள் அந்த டீம்ஸும் அந்த ஏஆர் ஃபார்மேட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ப்ரைஸ் மணி வந்து வின்னர் டேக்ஸ் ஹோம் 1 lakh rupee, runners will take home 50,000. And even the women's league finals will be held in Flood Lakes. We also have one more thing to announce. Last one day வந்து ஒரு completely new format of hockey experimental-ஆ நடத்த போகிறோம். That is called one goal championship. அது வந்து இப்போ ஃபைனல்ஸ் போகிற டீமை தவிர்த்து மற்ற டீம்ஸ் எல்லாம் ஒரு கோல் அடித்தா வின் பண்ணிடுவோம். அதுதான் கான்செப்ட். ஸோ தி டைம் டியூரேஷன் ஆஃப் தி மேட்ச் வில் பி 10 minutes. அந்த 10 minutes-குள்ள ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறவங்க வின் பண்ணிடுவாங்க. மேட்ச் ஓவர் ஆகிடும். சப்போஸ் ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஷூட் அவுட் வச்சு whoever wins. ஷூட் அவுட் ஒரு பேர் தான் போடுவோம். எஸ், 2 டீம், நாட் 3-4 பேர். ஸோ இட் இஸ் something so it will be a fun play. So it will go throughout the year like T20, sir. Yes. Okay. Yeah. So one goal within 10 minutes. It is a new concept. Actually, it is inspired by Australian Open single point wins. So amateurs விளையாண்டாங்க, world number 1 விளையாண்டாங்க. Spectators also played. Yes, spectators also played. கடைசில win பண்ணது one of the spectators. So there will be an additional input for you. So thank you so much for being here, and we'll go for the Chennai. So I think he is now the coach, and please Raja. So first, You're a basic coach. Nalla basic. I'd like to thank everyone also coming here for the tournament to give an opportunity to press comment பேசுகிறேன். Basic. ஏன்னா இந்த ஆர்டி வந்து கிரிக்கெட்டு மற்ற இதை விட இது வந்து சப்போர்ட் மீடியா லெவல்லையும் மற்ற விஷயத்துலையும் கம்மியாக இருக்குது. இப்போது இங்கே மெட்ராஸ்லேயே வந்து மொத்தம் 2-3 டோர்னமெண்ட் தான் இந்த மாதிரி நடக்குது. லாஸ்ட் டைமில் ஒரு 3 இயர்ஸாக இவங்க நடத்திருக்காங்க. தமிழ் ஆர்டிக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக நடக்குது, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, ஆர்கனைசிங் பக்காவாக இருக்குது. இது தமிழ்நாடு பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் இது. இதில் ஒரே ஒரு ஆஸ் அ ப்ரெஸ் மீட்டில் உங்களோட என்னன்னா ஈஸியாக ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம கேம் வந்தால் பார்க்குறது அதை ஸ்டார்ட் பண்ண, அதாவது அதுக்கு நீங்கள் வந்து ரீல்ஸோ இல்லை இதை பற்றிய நியூஸோ வந்து சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன் ஆஃப் தி திங்ஸ் வந்து பசங்க, குட்டி பசங்க இல்லாமல், கிராஸ் ரூட் லெவல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த கேமை டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ நான் அகாடமி வச்சுருக்கேன். ஒரு குழந்தை பசங்க சொல்லித்தரது எப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க பேரண்ட்ஸு. இந்த ஹாக்கி வந்து டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸு, விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மீறி இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா, ஹாக்கி லவ் பண்ணியிருக்காங்க, ஹாக்கி லெஜெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்கன்னா, இந்த கேமை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கு உங்கள் சப்போர்ட் என்னென்னா, நீங்கள் நிறைய இதை பற்றிய நியூஸ் இந்த 35 days-ல் சின்ன சின்ன விஷயத்தை ஹைலைட் பண்ணணும். இது பசங்கக்கிட்ட அந்த குடும்பத்துக்குள்ளே போகணும். அதுக்கு சாட்சியே வந்து அந்த ரீல்ஸ், இதுக்கெல்லாம் சாட்சி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படி போய் பசங்கிட்ட ரீச் ஆனால் அது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு, அந்த பசங்கிட்ட ரீச் ஆச்சுன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துடுவாங்க. கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த கேம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முக்கியமான வேலை வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த டோர்னமெண்ட்லையும் இல்லாத ஒரு பெரிய சப்போர்ட் என்னென்னா, மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது, மீடியா சப்போர்ட் இருக்குது, யங் ஜென்ரேஷனை ஐடென்டிஃபை பண்ணுற ஆளுங்க இருக்கிறாங்க.
இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு நீங்களாம் ஹைலைட் பண்ணாதான் இன்னும் ஒரு 4 பேர் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு முன் வருவாங்க. அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸில் சார் விளையாடும்போதுலாம் இன் சவுத் இந்தியா 7 ஒலிம்பிக்ஸ் ஆடிட்டு வரவங்க இதில் சவுத் இந்தியாவிலேருந்து 4-5 பேர் ஒலிம்பிக்ஸ் ஆடிட்டு வந்தாங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஹாக்கினா தமிழ்நாடு தான் இருந்தது. ஈவன் கர்நாடகா கூட கிடையாது, லேட் ஆஃப்டர் தான் வந்தது. அதுக்கு காரணம் அந்த ஹாக்கியோட கேமோட அந்த எசன்ஸு, அந்த ஸ்டைலு, அந்த பேஷனு. இதில் சின்ன ரூல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸ் புரியுறதுக்கு. பேரண்ட்ஸ்க்கோ இல்லை மற்றவங்க கிரிக்கெட் உங்களுக்கு தெரியும், 6 பால் தான், 6 ரூல்ஸ் தான். ஈவன் ஒரு பாட்டி வந்து பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா 3ஆவது நாள் அவங்களுக்கு தெரியும் இது எல்பிடபிள்யூ, இது அவுட்டு, இது 4, கீழே பட்டு போனால் 4, மேலே போனால் 6 இருக்குது. ஹாக்கி ரொம்ப பெரிய விளையாட்டு, ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்பீட் கேம் இன் வேர்ல்டு ஹாக்கி. இதை கொண்டு வந்து பசங்களை உட்கார வச்சு நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இதை சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சது என்னென்னா உங்களோட சப்போர்ட்டு 35 டேஸும் இதை பற்றி ஹைலைட் பண்ணோம். ஈவன் இப்போ வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதில் அது போடுற மாதிரியும் அதனுடைய நியூஸ் போடுற மாதிரியும் இந்த டோர்னமெண்ட்டோட நியூஸை தொடர்ந்து போட்டுட்டு வாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. Yes, sir. 3, 2, 1. சதீஷ் எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணலனா உங்களுக்கு எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் மேட்ச் வச்சிருவோம். முடிஞ்சா சொல்லலாம்.